மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கிறது டீலிமிட்டேஷன் பிரச்சனை இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பேய் வருது பிசாசு வருது புலி வருது ரைட்டுங்க, எங்க வருது சொல்லுங்க. சொன்னா நீ சங்கின்னு சொல்லிடுவீங்க. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Danish Chennai College of Engineering Thambaram presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Arabian Garden Seafood Restaurant, Dr. Sri Verma Ayul Tarum Ayurveda, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plot, Social Legal, AA and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing saloon chain, Air Fiber Wi-Fi, Howda Pay, powered by Workabi. ஏதாவது ஒரு கட்சி இதை எதிர்க்கிறவங்க யாராவது அப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வச்சு சொல்லி சம்மதிப்பாங்களா? அப்ப இவர்கள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா தேர்தல் நேரத்தில் ஏன் வைக்கிறீங்கன்றாங்க. வருஷம் தேர்தல் நடத்துது, என்னதான் செய்யறது? பிரச்சனை பூரா அரசியல் கட்சிகளுக்கு. அவங்களா சொல்லிட்டு இதுல அரசியல் கட்சிகளை தவிர காமன் மேனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? சரி, எஸ்ஐஆர் வந்துச்சு, எவ்வளவு சத்தம் போட்டாங்க. எஸ்ஐஆர் கூடாதுனாங்க. எஸ்ஐஆர்னால யாருக்கு என்ன பாதிப்பு? எஸ்ஐஆருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி எதிர்ப்புகள் கொடுத்துச்சா? என்ன குறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. வெறுமனே இது குறையுது, உரிமை குரல் போகுது, மக்கள் போகுது, அது என்ன போகுதுன்னு சொல்லுங்க. 545 சீட்டுகள் இருக்கும் பொழுதே நிறைய பேரால அவங்களுடைய கருத்துக்களை முன்னெடுத்து வைக்க முடியல அப்படின்னும் பொழுது 800 ஆக்கும் பொழுது எல்லாருடைய கருத்துக்களும் முன்வைக்கப்படுமாங்க. நீங்க 543 இருக்கும் போதே குரல் கிடைக்கல, 816 இருந்தா குரல் கொடுக்கும். என்ன லாஜிக் எனக்கு புரியல. 543 இருந்தா குரல் கிடைச்சிரும், 816 இருந்தா குரல் கிடைக்காது, அப்படி இருக்கா? தெரிஞ்ச பெருமக்கள் சொல்லுங்க, என்ன பாதிப்புன்னு சொல்லுங்க. பூச்சாண்டி பேய் பிசாசு சொல்லிட்டே இருக்கு. ரைட், ஓகேங்க. எங்க வந்துச்சு, எப்போ வந்துச்சு, எப்படி வருது? தாவேக்கால 120 மாவட்ட தலைவர் வச்சிருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாத்தையுமே 80+ மாவட்ட தலைவர் வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்கீங்க? 38 மாவட்டம் தானங்க தமிழ்நாட்டில். ஒரு மாவட்டத்தில் நீங்க எதுக்கு மதுரை வடக்கு தெற்கு மாவட்டம், அப்புறம் சென்னையில மேற்கு மாவட்டம், சென்னை மேற்கு மாவட்டத்தில் வடக்கு மாவட்டம், எப்படி கட்சி அப்ப பார்க்க முடியாதானே வச்சிருக்கீங்க? அப்ப நீ ஒரு கட்சி மக்களை அணுகிறதுக்கு இவ்வளவு பிரிவு தேவைப்படுது, அரசாங்க மக்கள் எனக்கு தேவைப்படாதா? டீலிமிட்டேஷன் தேர்தல் நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர்தல் நேரத்தில்னு கேட்டதுனால சொல்றேன். எந்த வருஷம் இந்தியாவில் தேர்தல் இல்லைன்னு நீங்க சொல்லணும். சார், லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக இந்தியாவில் எங்கேயுமே தேர்தல் இல்லையான்னு சொல்லுங்கள். இல்லாட்டி லாஸ்ட் 10 இயர்ஸில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் இல்லைன்னு சொல்லுங்கள். இயர் பை இயர் நம்ம ஊரில் தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தேர்தல் வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் தேர்தல் நடக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி தான், ஒரு 10-20 நாள் முன்னாடி தான் புதுச்சேரிலையும் அஸ்ஸாம்லேயும் கேரளாலையும் எலெக்ஷன் முடிஞ்சது. 2024 தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சது. இப்படி எவ்ரி அதர் ஸ்டேட்டில் நம்ம எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குன்னு 2027 இப்போ இந்த வருஷம் 2026 நம்ம பண்ணுறோம். 27 யூபி எலெக்ஷன் நடக்க போகுது. எந்த வருஷம் நீங்கள் பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ எல்லா வருஷமும் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது, இல்லாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. அப்போ தேர்தலுக்கு தேர்தல், வருஷத்துக்கு வருஷம் தேர்தல் நடக்கணும்னு இருக்கிற நிலமையில் ஏதாவது ஒரு கட்சி இதை எதிர்க்கிறவங்க யாராவது அப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வச்சு சொல்லி சம்மதிப்பாங்களா? அப்பாட, இதுக்கு தான் நரேந்திர மோடி கரெக்டாக சொன்னார். 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வச்சுட்டா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அப்போ நாங்கள் இப்போலாம் பஞ்சாயத்துக்கு வரலாம், நேராக நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன், ஸ்டேட் எலெக்ஷன், சென்ட்ரல் எலெக்ஷன் எல்லாம் ஒன்றா போயிடும், நம்ம சண்டைக்கே போகணும். ஒத்துக்கிடுவாங்களா? அப்போ இவர்கள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு ஒத்துக்கிட மாட்டாங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் ஏன் வைக்கிறீங்கன்றாங்க. வருஷம் தேர்தல் நடத்துது, என்னதான் செய்யறது? ஆனா இது ஒரு பாஜக அரசுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதா மக்கள்? எதனால தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி கொண்டு? ஏன்னா இது நிறைய டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளுடைய கவலையை தவிர மக்களுடைய கவலை இல்லை. மக்களுக்கு நீங்கள் சாப்பாடு இருக்குதா, பாதுகாப்பு இருக்குதா, லைட் இருக்குதா, கரண்ட் இருக்குதா, ஃபெசிலிட்டி இருக்குதா, ரோடு இருக்குதா, இதுதான் கவலை. இப்போ புதுச்சேரியில் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. எல்லாரும் திரு விஜய் இப்போ போயிட்டு வந்த வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வாங்கி தரேன். யாருக்கு என்ன கவலை? மாநில அந்தஸ்து வந்தால் என்ன, வராட்டி என்ன? ஜம்மு காஷ்மீர் தனியாக மாநில அந்தஸ்தில் இருந்துச்சு. 370க்கு பிறகு அதை யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டாங்க. ஜம்மு காஷ்மீர் மக்கள் என்ன குறைஞ்சிட்டாங்க? அவர்கள் இன்னும் பாதுகாப்பாக இருக்காங்க. இதற்கு முன்னாடியாவது துப்பாக்கி சூடு, பயங்கரவாதம், இப்போ அதுவும் இல்லை. அப்போ மக்களுக்கு என்ன தேவை? பயங்கரவாதம் இல்லாத, பாதுகாப்புக்கு குறைவில்லாத, அமைதியான பொதுவான வாழ்க்கை, அவ்வளோதான். அது யூனியன் பிரதேசமா, ஸ்டேட்டா, அதில் என்ன அவங்க நிற்கிறாங்க? அப்போ இந்த நேரத்தில் அரசு தேர்தல் நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களேன்னு யாருடைய கவலை? அது அரசியல் கட்சிகளுடைய கவலை. காமன் மேனுக்கு என்ன இருக்குது? காமன் மேனுக்கு 33% இடஒதுக்கீடு வேணுமா வேண்டாமா? டீலிமிட்டேஷன் நடக்கணுமா வேண்டாமா? எனக்கு ஒரு பார்லிமெண்ட் தொகுதி இருக்குது. அதில் புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி கிடையாதுங்க. 2009 ஒரு தேர்தல் நடந்து நம்ம டீலிமிட்டேஷன் இதுக்கு முன்னாடி பண்ணி வச்சிட்டோம். 2006-7 பண்ணி 2009 எலெக்ஷன் நடந்துருச்சு. புதுக்கோட்டைங்கிற ஒரு பாராளுமன்ற தொகுதியை தூக்கிட்டாங்க. யாராவது கவலைப்பட்டீங்களா? புதுக்கோட்டை மக்கள் 3 எம்பி வச்சிருக்காங்க. 2 சட்டமன்ற தொகுதி இந்த பக்கம், 2 சட்டமன்ற தொகுதி அந்த பக்கம். திருச்சிக்கு போக வேண்டியிருக்கு, மதுரைக்கு போக வேண்டியிருக்கு, ராமநாதபுரம், இப்படி போய் நிற்கணுமா அங்கே புதுக்கோட்டை மக்கள்? எங்கள் ஊரில் என்னுடைய சட்டமன்ற தொகுதி கிட்டத்தட்ட 30 வருஷமாக பட்டியலத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. பாராளுமன்ற தொகுதி 30 வருஷமாக பட்டியலத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ வேறு யாரும் போட்டியிடவே முடியாது, ஒரு தலைமுறையிலே மாறிடுது. அப்போ நீங்கள் சப்ளிங்கில் வச்சுருக்கீங்களா? அப்போ இது யாராவது கவலைப்பட்டாங்களா? அப்போ என்ன ஒதுக்கீடு இருக்கோ அதை ஒத்துக்கிட்டு தானே போகிறாங்க. அப்போ காமன் மேனுக்கு இதில் என்ன பிரச்சனை இருக்குது? பிரச்சனை பூரா அரசியல் கட்சிகளுக்கு.
அவங்களா சொல்லிட்டு இதுல அரசியல் கட்சிகளை தவிர காமன் மேனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஆனா இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது பல பேருக்கு இது என்னங்கிறது தெரியலனாலுமே இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி என்னன்னே தெரியாம நிறைய இளைஞர்கள் வந்து இது ஸ்டேட்டஸா போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பகிர ஆரம்பிக்கிறாங்க. படித்தவர்கள், பெரியவர்கள், விவரம் தெரிந்தவர்கள், விஷயத்தை வந்து ஆழமா பாக்குறவங்களே அப்படிதான் இருக்காங்க. அதுதான் நெரேட்டிவ் சொல்றேன். நான் திமுக வந்து நெரேட்டிவ்ல மாஸ்டர்னு நான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா இந்த காரணம் தான். இவர்கள் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி சிஏ வரப்போது இந்திய முஸ்லீம்களுக்கெல்லாம் ஆபத்து வரப்போன்னு சொன்னாங்க. 3 வருஷமாச்சு. என்ன ஆபத்து வந்துச்சுன்னு ஏதாவது ஒரு திமுக தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அக்கா கனிமொழி எல்லாரும் டெய்லி ஒரு 4 தொகுதி பிரச்சாரம் போறாங்க. ஒரு தொகுதியில் சிஏ அமல்படுத்தினாங்களே, இந்திய முஸ்லீம்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களான்னு சொல்லட்டும். யாராவது ஒருத்தர் சொல்லட்டும். ட்ரிபிள் தலாக் வந்துட்டதுனால யாராவது ஒரு பிரச்சனை யாராவது சந்திச்சாங்கன்னு சொல்லட்டும். யாரோ ஒரு ஹிந்து போய் ஒரு கேஸ் போட்டாரு பொய் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் சொல்லட்டும். சரி, எஸ்ஐஆர் வந்துச்சு, எவ்வளோ சண்டை போட்டாங்க. எஸ்ஐஆர் கூடாதுனாங்க. எஸ்ஐஆர்னால யாருக்கு என்ன பாதிப்பு? தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. புதுச்சேரியில், கேரளத்தில், தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரமாதமாக நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. யாராவது ஒருத்தர் எஸ்ஐஆருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி எதிர்ப்புகள் கொடுத்துச்சா? கேரளத்தில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, யாராவது பிரச்சனை பண்ணாங்களா? புதுச்சேரியில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, யாராவது பிரச்சனை பண்ணாங்களா? அப்போ எஸ்ஐஆரில் பிரச்சனை இல்லை, சிஏல பிரச்சனை இல்லை. இன்னைக்கு டீலிமிட்டேஷன் என்ன பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன குறையுதுன்னு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் ஒன்று தொகுதி குறையுதுன்னு சொல்லணும், இல்லை மத்திய அரசுடைய மக்களவையில் பங்களிப்பில் ரேஷியோ குறையுதுன்னு சொல்லணும். எதுவுமே குறையல. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, தென் மாநிலங்களுக்கு எதுக்குமே குறையல. டேட்டாவோட சொல்கிறாங்க 543 தொகுதிங்கிறது 816 தொகுதியாக மாறப்போகுது. 816 மாறப்போகுது. தமிழ்நாட்டில் 39 தொகுதிங்கிறது 59 தொகுதியாக மாறப்போகுது. இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட்டுடைய ரேஷியோ 7.72 இருந்துச்சு, 7.81 ஒரு 0.5% டிஃபரன்ஸில் கூடுது இதற்கு முன்னாடி இருந்ததில். அப்போ என்ன குறைஞ்சிருக்கு? ஏதாவது ஒன்று குறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். நானும் சண்டை போட்டு நீங்களும் சண்டை போடணும்ல. தமிழ்நாட்டுக்கான ஒரு உரிமை குறைஞ்சா நீங்க சண்டைக்கு வர மாட்டீங்களா? நான் சண்டைக்கு, எல்லாருமே சண்டைக்கு போடுமே. என்ன குறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. வெறுமனே வந்து இது குறையுது, உரிமை குரல் போகுது, மக்கள் போகுது, அது என்ன போகுதுன்னு சொல்லுங்க. அப்ப இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த நெரேட்டிவ் செட்டிங்ஸ்ல இளைஞர்கள் மட்டும் இல்ல, படித்தவர்களே திசை திரும்பி. அப்ப வந்து நிதானம் வேணும், வர்ற வரைக்கும் பொறுத்து இருக்கணும், புரளிகளை நம்பிட்டு இருக்க கூடாது. எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு பிரதமர் அவர்கள் ஆந்திராவில் பேசும்போது சொன்னார். இதற்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடியே எந்த பாதிப்பும் இருக்காது. தமிழ்நாட்டில் 1.5 வருஷம் முன்னாடி அமித்ஷா சொன்னார், தமிழ்நாட்டுக்கு வந்து சொன்னார். இதெல்லாம் போக இன்னைக்கு மக்களவையில் மக்கள் முன்னாடி அவை குறிப்பில் ஏற்றி சொல்லியிருக்காரு, ஒரு பிரச்சனை வராது. தமிழ்நாட்டுடைய பெயரை சொல்லி, தென் மாநிலங்கள் எல்லாத்தையும் பேரை சொல்லி எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ வரப்போகுது, எத்தனை பெர்சன்டேஜ், எவ்வளோ பெர்சன்டேஜ் அதிகரிப்பு, இவ்வளோ சொல்லியிருக்காரு. ஆன் ரெக்கார்டில் இருக்கு பார்லிமெண்ட்டில். என்ன நீங்க டவுட் பண்றீங்க? இல்ல 545 சீட்டுகள் இருக்கும் பொழுதே நிறைய பேரால அவங்களுடைய கருத்துக்களை முன்னெடுத்து வைக்க முடியல அப்படின்னும் பொழுது 800 ஆக்கும் பொழுது எல்லாருடைய கருத்துக்களும் முன்வைக்கப்படுமாங்க ஒரு பொதுவான லாஜிக் இருக்கான்னு யோசிக்கணும். 543 இருக்கு, 816 மாறப்போகுது. 543ல குரல் கொடுக்கலன்னு யார் சொல்றா? எனக்கு யாரோட குரல் எதிரொலிக்கலன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லையே. பார்லிமெண்ட்ல வரவே வராம பேசாம வெளிநடப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட வந்து திரு அமித்ஷா ரொம்ப அழகாக கேள்வி பண்ணி சொன்னாரு, நீங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்க போறோம், பேப்பர் எடுத்து நீங்க பாருங்க, அன்னைக்கு நீங்க வாக்கு பண்ணாம இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்னு. அப்ப இன்னைக்கு கருப்பு சட்டை போட்டு வந்து நிக்கிறாங்க, எல்லாரும் தன்னுடைய குரலை எதிர்பார்க்கிறாங்க. பாரத பிரதமர் சொல்றாரு, நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயமா பண்ணோம்னா திருஷ்டி பற்றக்கூடாது, கண்ணு பற்றக்கூடாதுன்னு கருப்பு மை வந்து நம்ம திருஷ்டி போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அதை மாதிரி 543 பேர் நம்ம வந்து உட்காந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போறோம், திமுக எம்எல்ஏக்கள் பூரா கருப்பு சட்டை போட்டு வந்துருக்கீங்க, இது திருஷ்டி போட்டா நான் நினைச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல விஷயம் பண்ணணும். யாருக்கு உரிமை குரல் கிடைக்கலன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் வந்து உரிமை குரல் கிடைக்கலன்னு சொல்லுங்க. திமுக ஆட்சி நடக்குது, அதிமுக காரங்களை பேச விடுறீங்களா? இங்க என்ன நடக்குதோ அதான் அங்கே நடக்கும். எதிர்க்கட்சிகள் தங்களுடைய குரலை வலுவாக எழுப்போம், ஆளுங்கட்சி வந்து அவங்க பதில் சத்தம் போடுவாங்க, சபாநாயகர் இதை நடத்துவார், அவ்வளவுதானே. நீங்க 543 இருக்கும் போதே குரல் கிடைக்கல, 816 இருந்தா குரல் கொடுக்கும். என்ன லாஜிக் எனக்கு புரியல. 543 இருந்தா குரல் கிடைச்சிடும், 816 இருந்தா குரல் கிடைக்காது, அப்படி இருக்கா? டெமோக்ரஸியோ பாராளுமன்றத்தை பேசுறதுக்கான உரிமையோ அதற்கும் நம்பருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? யாராவது இப்போ யூபிக்கு வந்து இப்போ வந்து மொத்தமாக ஒரு 15% 20% ஏற்றிடுறாங்க. நமக்கு இந்தியா முழுக்க 50% ஏற்றுறாங்க. நமக்கு வந்து 39 தொகுதி இருக்கு. அப்போ வந்து அது எப்படி இருக்கும்? 58 தொகுதியாக இருக்கணும். எத்தனை தொகுதியாக மாறுது? 59 தொகுதியாக மாறுது. அப்போ 20 தொகுதி கூடி இருக்கு. 20 தொகுதி எப்படி கூடும்? நமக்கு 40 தொகுதின்னு இருந்தால் தான் 20% 50% கன்வெர்ட் பண்ணி 20 கூடும். உங்களுக்கு புரியுங்களா? 40 தொகுதி இருக்குது, 50% வந்து 60 தொகுதி, 59 தொகுதியாக மாறி எப்படி மாறி நிற்குது? அப்போ 20 தொகுதி எப்படி கூடுது? அப்போ இதில் என்ன ஜனநாயகம் என்ன குறைஞ்சிரும்? புதுச்சேரிக்கு ஒரு பார்லிமெண்ட் எம்பி நேற்று வரைக்கும், நாளையிலேருந்து 2 பார்லிமெண்ட் எம்பி கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? நீங்கள் ப்ரொபோஷனேட்டாக தப்பு நடந்திருக்குன்னு சொல்லுங்க, ஓவரால் டேலியில் தப்பு நடந்திருக்குன்னு சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இது இன்னும் அடுத்த விஷயம் பாருங்க, இது முழுக்க பார்லிமெண்ட்டில் வச்சு
இதற்கு ஒரு டீலிமிட்டேஷன் கமிட்டி அமைச்சு அவங்க எல்லார்ட்டையும் பேசி நடத்தி கொண்டு 2029 மக்களுக்கு முன்னாடி தான் கொண்டு வர பார்க்குறாங்க. இன்னும் தெளிவாக பாராளுமன்றத்தில் திரு அமித்ஷா சொல்கிறார் 2027 ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, அதற்கு முன்னாடி நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டார். யூபி எலெக்ஷனில் உங்களுக்கு வர முன்னாடி வர 2027 நடக்காதுங்க, இது பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றணும், கமிட்டி வந்து ஆலோசனை பண்ணணும், அதுக்கப்புறம் ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்கணும், இதுக்கப்புறம் வந்து கெசட்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட். ஸோ 2027 நடக்க போகிறதில்ல, உங்கள் எலெக்ஷன் வராதுன்னு 2029 தான் குறி வச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இன்னும் பார்லிமெண்ட்லேயே டிஸ்கஷன் நடக்குது, 3 நாள் விவாதம் நடக்குது. எல்லா பிரியங்கா காந்திலேருந்து எல்லா எதிர்க்கட்சி தலைவரும் பேசியிருக்காங்க, நம்ம ஊர்லேருந்து ஜோதிமணி பேசியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பேசியிருக்காங்க. எல்லாரும் எங்கே உரிமை குரல் எங்கே இல்லாமல் இருக்குது. இதற்கிடையிலே பிரதமர் பதில் பேசியிருக்காரு, இதற்கிடையிலே பதிலுரை வழங்க வேண்டிய அமித்ஷா முன்னாடியே பதில் சொல்கிறாரு. ஸோ உங்களோட பிரச்சனை நான் இன்னைக்கு அட்ரஸ் பண்றேன்றாரு. இதற்கு மேல அட்டெண்ட் எந்த நீங்க பார்லிமெண்ட் பார்க்க போறீங்க, எந்த பிரதமரை பார்க்க போறீங்க, எந்த உள்துறை அமைச்சரை பார்க்க போறீங்க? இதனால தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லைங்க. தெரிஞ்சவங்க சொல்லட்டும் சார். நான் வந்து பிஜேபி, நான் சங்கி, நான் ஏதோ ஏமாத்தி சொல்லிட்டேன், நான் ஏதோ பண்ணிட்டு போறேன். தெரிஞ்ச பெருமக்கள் சொல்லுங்க, என்ன பாதிப்புன்னு சொல்லுங்க. பூச்சாண்டி பேய் பிசாசு சொல்லிட்டே இருக்கு. ரைட், ஓகேங்க. எங்க வந்துச்சு, எப்போ வந்துச்சு, எப்படி வருது, ஆளா இருக்கா, கால் இருக்கா இல்லையா, வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்க, ஏதாவது சொல்லுங்க எங்களுக்கு. பேய் வருது, பிசாசு வருது, புலி வருது, ரைட்டுங்க. எங்க வருது சொல்லுங்க. நான் தான் கேட்குறேன், தொகுதி எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா, தொகுதி சதவீதம் குறைஞ்சிருக்கா, பிற மாநிலங்களும் நம்ம மாநிலம் குறைஞ்சிருக்கா, புதுச்சேரி என்னவா இருக்குது, தமிழ்நாடு, தென் மாநிலங்கள் பூரா என்னவா இருக்குது, வட மாநிலங்கள் பூரா என்னவா இருக்குது. மக்கள் தொகை அடிப்படையில் தான் பண்ணுவோன்னு முடிவெடுத்தது காங்கிரஸ் அரசு. 76 மக்கள் தொகை வச்சுட்டு அன்னைக்கு 76 நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணாங்க. 73 நடந்துச்சு 1973 அன்னைக்கு இந்தியாவோட மக்கள் தொகை 55 கோடிங்க. 55 கோடி பேருக்கு 543 பேர் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு 140 கோடி பேர் இருக்கிறோம். அதே நம்பரில் இருக்கலான்றீங்களா? பார்லிமெண்ட்டில் பேச முடியுமா? நமக்கு எம்பிக்கள் வரமாட்டாங்கன்னு தெரியும். நமக்குடைய மக்கள் கவலை என்ன, எப்படியா இருந்தாலும் எம்பி வர போகிறதில்ல, அவர் நம்மளை பார்க்க போகிறதில்ல. நம்ம எத்தனை பேர் இருந்தாங்கன்னா அந்த கவலையில் இருக்கும். ஆனால் அரசாங்கம் நினைக்குது அதிகமான எம்பிக்கள் கொடுத்தா மக்களை போய் பார்ப்பாங்கன்னு நினைக்குது. இதில் உங்களுக்கு என்ன குறை? நான் வந்து குறையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். குறை இருக்கிற பெருமக்கள் யாராவது சொல்லுங்கன்றேன். இன்னைக்கு காலையில் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பெருமக்கள் இப்படின்னா ஒத்துக்க முடியாது, இப்படின்னா தமிழ்நாடு வெடிக்கும், இப்படின்னா புரட்சி வெடிக்கும். ஓகே, கருப்பு சட்டை ஏற்றியும் கருப்பு கொடி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ சொல்லுங்க யாராவது ஒருத்தர் பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்து உள்துறை அமைச்சர் பார்லிமெண்ட்டில் சொல்லிட்டார். சொன்னதில் வந்து பிழை இருக்குது, சொன்னதில் நமக்கு இழப்பு இருக்குது, சொல்லுங்க. அப்போ உள்துறை அமைச்சர் சொல்றாரு, பிரதமர் சொல்றாரு, பார்லிமெண்ட்லேயே சொல்றாரு, நம்ம ஊரில் வந்து சொன்னார், அதை நம்பல. சரி, இங்கேயாவது அரசியலுக்காக பொது மேடையில் பேசும்போது பிஜேபி மேடையில் சொல்லும்போது போய் சொல்லிட்டு பாருங்க. மக்களவையில் சொல்லிட்டாரு, அதையும் நம்ப மாட்டீங்களா? சரி, அவர் சொன்ன நம்ம நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, என்ன தப்பு நடந்துன்னு சொல்லுங்க. நீங்க யூகத்திலே பேசிட்டு இருக்கீங்க, நம்ம வந்து இழப்பு ஏற்படக்கூடாது, இழப்பு ஏற்படலன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் ஏற்படக்கூடாதுன்னு என்ன யோசிக்கிறீங்க? நாளைக்கு இது கெசட்ல வரப்போதில்ல, நம்பரா வரப்போதில்ல. அப்ப ஏதாவது ஒரு ப்ரூஃப் சொல்லுங்க. ஒரு அவதூறு சொல்றீங்கன்னு ஒரு ப்ரூஃப் காட்டணும்ல. வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு சொல்லிட்டு எப்படி அது யார் ஏற்பா? அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணுமா வேண்டாமா? மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து இருக்கிறது டீலிமிட்டேஷன் பிரச்சனை இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஆனா வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷன் நடத்தப்படுறதுங்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? மக்கள் தொகையில மட்டுமே தான் இதற்கு முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்றேன், இப்ப அப்படி இல்லைன்னு சொல்றேன். இதற்கு முன்னாடி 70 லாஸ்டா நம்ம பண்ணிட்டு 543 நம்பர் ஃபிக்ஸ் பண்ணும்போது மக்கள் தொகை அடிப்படையில் தான் பண்ணாங்க. அப்ப அன்னைக்கு வந்து 2 பேருக்கு 2 சாப்பாடு, 4 பேருக்கு 4 சாப்பாடு இல்லையான்னு கேட்டாங்க. அப்பதான் நம்ம எல்லாருமே கேள்வி எழுப்புறோம். மக்கள் தொகை கட்டுப்படுத்த சொன்னேன், என்னையே நான் கட்டுப்படுத்துறேன், எனக்கு இழப்பாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் இப்போ இல்லை. எந்தெந்த மாநிலத்துக்கு அந்தந்த பிரித்துக்கு பாருங்க 543 இருக்குங்க. ஓவராலாக 50% ஏற்றுறாங்க, ஓவராலாக ஏற்றுறாங்க. அதை இவ்வளோ தான் பண்ணுறாங்க. அப்போ வந்து இதில் எங்கேயுமே மக்கள் தொகை வரல, புரியுங்களா? 543 இருக்கு, 50% ஏற்றிரு. 816 முதல் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரைட்டா? அடுத்த நம்பர் எந்தெந்த மாநிலம் எங்கெங்கே இருந்துச்சோ அந்த மாநிலத்தோட ரெப்ரசன்ட் எவ்வளோன்னு பார்க்குறேன், அது அப்படியே தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே மக்கள் தொகை கொண்டு வரல, என்ன நம்பர் வச்சோ, அதாவது பாராளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை தான் கூட்டியிருக்காங்க. நாளைக்கு 2029 மக்களவை தேர்தல் நடக்கும்போது நீங்கள் இருக்க போறீங்க, நான் இருப்பேன், எல்லாரும் பார்க்க போகிறோம். அப்போ தமிழ்நாட்டில் 59 தொகுதி இருக்கும். தமிழ்நாட்டில் 59 தொகுதி தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஆந்திராவில் 2 தொகுதி போயிருச்சுங்கிறது இல்லை, நம்ம தொகுதி 2 இடத்துல அங்கே கொடுத்தாங்களே, 59 தொகுதி இங்கே இருக்கும். அப்போ இன்னும் டீட்டெயிலாக இன்னைக்கு வந்து ஒரு மக்களவை தொகுதி இன்னும் ஆவரேஜாக 6 சட்டமன்ற தொகுதியாக இருக்குது. அது நாளைக்கு 4 சட்டமன்ற தொகுதி, அதாவது ஒரு மக்களவை தொகுதி 4 சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வரும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ இன்னும் டீட்டெயிலாக பார்க்க முடியுங்களா? அவ்வளோ ஸ்ரீபெரும்புதூர்னு பாராளுமன்ற தொகுதி இருக்குது, அது எவ்வளோ பெருசுன்னு போய் எடுத்து பாருங்க. 15 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. எப்படி பார்ப்பாங்க? 15 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியா? அப்படியே மாற்றி நாளைக்கு வந்தால் ஒரு 10 லட்சம் பேருக்கு வந்து நிற்கும். அப்போ அதுக்கு அதோ பழசோட கம்பேர் இன்னும் அது 10வது ஆக்சுவலாக, புரியுங்களா? நீங்கள் தாவேக்கால வந்து 120 மாவட்ட தலைவர் வச்சுருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாத்தையுமே 80+ மாவட்ட தலைவர் வச்சுருக்காங்க. எதுக்கு வச்சுருக்கீங்க? 38 மாவட்டம் தானங்க தமிழ்நாட்டில். ஒரு மாவட்டத்தில் நீங்கள் எதுக்கு மதுரை வடக்கு தெற்கு மாவட்டம், சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம், எதுக்கு? அது சென்னை தெற்கு, சென்னை மாவட்டமே ஒன்று, அப்புறம் சென்னையில் மேற்கு மாவட்டம், சென்னை மேற்கு மாவட்டத்தில் வடக்கு மாவட்டம், எப்படி கட்சி? அப்போ பார்க்க முடியாது தானே வச்சுருக்கீங்க. அப்போ நீ ஒரு கட்சி மக்களை அணுகிறதுக்கு இவ்வளோ பிரிவு தேவைப்படுது, அரசாங்க மக்கள் எனக்கு தேவைப்படாதா? அப்போ நம்முடைய எம்பிக்கள் இன்னைக்கு கூடத்தானே செய்யுது, எங்கே குறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள்.
ஓகே, இந்த விவகாரம் தொடர்பாக வந்து திமுக வந்து அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கும் பொழுது அவங்க குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா 60-70களில் திமுக வந்து என்ன ஃபோர்ஸ் தான் இருந்துச்சோ அப்படிப்பட்ட ஒரு திமுக வந்து தமிழகம் பார்க்க போகுது, மக்கள் பார்க்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? 60-70ல் ஃபோர்ஸாக இருந்தாங்க. 77க்கு அப்புறம் எப்போ ஆட்சிக்கு வந்தாங்க? எப்பயாவது ஒரு தடவை ரெண்டாவது முறை ஒரே ஒரு முறை எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் 11 வருஷத்துக்கு ஆட்சிக்கு வர முடியல. எம்ஜிஆர் மறைந்த பிறகு தான் ஆட்சிக்கு வர முடிஞ்சது. அப்பையும் அதிமுக ரெண்டாக உடஞ்ச பிறகு தான் ஆட்சிக்கு வர முடிஞ்சது. சரி, 96, 2001, 2006 ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து இப்போ ரெண்டாவது முறை வந்திருக்கீங்களா? அப்போ அவ்வளோ ஃபோர்ஸாக நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள்? ஃபோர்ஸாக வரீங்களா மெதுவாக வரீங்களாங்கிறது இல்லை, சரியாக வரீங்களா தப்பாக வரீங்களாங்கிற கேள்வி. அப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்டில் சரி இருக்கா தப்பு இருக்கான்னு சொல்லுங்கள். இவ்வளோ தானே. நான் தான் உங்களுக்கு சொன்னேன், சிஏல என்ன பிரச்சனை இருந்துச்சு, நீ எதாவது தப்புன்னு சொல்லுங்கள், என்ஆர்சியில் எதாவது தப்புன்னு சொல்லுங்கள், எஸ்ஆரில் எதாவது தப்புன்னு நீங்கள் வந்து எதெல்லாம் எதிர்த்தீர்களோ அதையெல்லாம் நீங்கள் காட்டுங்க. நடந்து முடிஞ்சிருச்சுல. சிஏஏ கொண்டு வரப்பட்டு 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. அப்போ என்ன சொன்னீங்க? ஷாஹீன் பாக்னு டெல்லியில் ஒரு போராட்டம் நடத்திட்டு இந்தியா முழுக்க ஒவ்வொரு இடத்துக்கும் பேர் ஷாஹீன் பாக் போராட்டம் தான். சென்னையின் ஷாஹீன் பாக், தஞ்சாவூரின் ஷாஹீன் பாக், பரமக்குடியின் ஷாஹீன் பாக் வச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஓகே, அத்தனை வச்சுருந்தீங்களா? ஏதாவது ஒரு முஸ்லீமுக்கு பாதிப்பு காட்டுங்க, இந்திய அளவில் காட்டுங்க. மாறா நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 500 முஸ்லீம்களுக்கு வந்து மக்கள் தொகையில் நம்ம இதில் சிட்டிசன்ஷிப் சேர்த்துருக்காங்க. இதே பங்களாதேஷ்லேருந்து பல இடங்கள்லேருந்து ஏற்கனவே பல முறை வந்தாங்க. இதனால் சிஏனால் வந்தவங்கள ஏற்கனவே வேற ஒரு நேர்மையாக அப்ளை பண்ணி வந்தவங்க சேர்த்துருக்காங்க. இதில் என்ன குறை வந்துருச்சு? அப்போ முஸ்லீம்களுடைய குடியுரிமை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, யாருக்கு எடுக்கப்பட்டிருக்கு சொல்லட்டும். எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளவு சத்தம், பீகாரில் சத்தம், சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ். ஏதாவது ஒருத்தர் போயிருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ எலெக்ஷன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் குளத்தூர் தொகுதியில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் போயிடுச்சு. யார் நடத்தினார்? தமிழ்நாட்டு சென்னை மாவட்ட கலெக்டர் நடத்தினார். சென்னை மாவட்ட கலெக்டர் யார் நியமிச்சோம்? திமுக அரசு நியமிச்சு. இன்னைக்கு தான் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்திருக்கு, அன்னைக்கு கோட் ஆஃப் கண்டக்ட் கிடையாது. அப்போ கலெக்டர் தமிழக முதலமைச்சர் தொகுதியில் எடுத்துருவாரா 1 லட்சம் பேரை? எப்படி எடுத்தாரு? தமிழக முதலமைச்சர் கேட்க மாட்டாங்க, எப்படிப்பா 1 லட்சம் பேர் எடுத்தான்னு கேட்க மாட்டாங்களா? யாருமே ஏன் எடுத்தான்னு கேட்கவே இல்லையே, எல்லா தொகுதியிலையும் போச்சே. அப்போ 6,20,000 வாக்காளர் இருந்தாங்க, 6,20,00,000 வாக்காளர் இருந்தாங்க. அது 5,70,00,000 வாக்காளர் குறைஞ்சிருச்சு. யாருமே சத்தம் போல. வாக்காளர் எப்படிங்க குறையும்? ஜனத்தொகை கூட்டிகிட்டே போதில்லைங்க, வாக்காளர் எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகணும்லங்க. 2024 6,20,00,000 வாக்காளர் இருந்தாங்க. 2026 5,70,00,000 வாக்காளர் இருக்காங்க. எப்படி? ஏன் யாருமே சண்டைக்கு போல? சண்டைக்கு போயிருக்கணும்ல, எங்க அத்தனை பேரும் கேட்டுருக்கணும்ல. சரி, ஏன் ஓட்டு போயிடுச்சு, நான் 10 பேர் சண்டைக்கு வந்திருக்கணும்ல, யாருமே சொல்லலையே. அப்போ எஸ்ஐஆரோ சிஏஓ என்ஆர்சிஓ இவர்கள் சொன்னது எதுவுமே இதுக்கு உண்மையில் வரலாறு நிரூபணமாக இருக்கு. நான் ஹிஸ்டாரிக்கலாக பேசுகிறேன். அப்புறம் இதில் என்ன இருக்கும்? டீலிமிட்டேஷனில் தொகுதி குறைஞ்சிருன்னு சொல்லுங்கள், ரேஷியோ குறைஞ்சிருன்னு சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், பேசுவோம். அக்ரெசிவாக இருங்க, சாஃப்டாக இருங்க, அது பிரச்சனை இல்லை. சரியாக இருக்கீங்களா? அப்போ இதான் காமன் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் சொன்னது நடந்துச்சா நடக்கலையா? சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதான் சொல்கிறாங்களா? அதுதானே கேட்பாங்க. நீங்கள் வந்து சொன்னது நடந்துச்சா? சொன்னது நடக்கவே இல்லையே. ஆனால் வந்து அந்த ஆரம்ப காலகட்டங்களில் திமுக வந்து பல போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்காங்க. அது இன்றளவும் ஒரு சில விஷயங்கள் பேசப்படுது. நீங்கள் அதிலே வந்து இந்த போராட்டம் நிஜமாவே நடந்திருக்கு, இதனால இந்த போராட்டத்தினால இந்த மாதிரியான முடிவுகள் வந்திருக்குன்ற பார்க்குற மாதிரியான போராட்டங்கள் ஏதாவது போராட்டத்தினால ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டதான்னு எனக்கு தெரியல. இவர்கள் சொன்னாங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை சொல்லிக்கலாம். அதுவுமே திமுக முன்னெடுத்த போராட்டம் அல்ல. அன்றைய முதலமைச்சர் திரு அண்ணா அவர்களே வந்து சொல்லியிருக்கார், நாங்கள் வந்து அதற்கு துணை நின்று we supported it. It was not conducted by DMK. DMK அது நடத்தல. DMK அதுக்கு துணை. அது வந்து மாணவர்கள் போராட்டமாக, தமிழர்கள் போராட்டமாக இருந்துச்சு. யாரை ஏற்றுங்க? அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் இருந்தாங்க? காங்கிரஸ் கவர்மெண்ட். இப்போ உங்கள் கூட்டணியில் யாருங்க இருக்கா? ரைட். இதற்கு முன்னாடி இந்த மும்மொழி கொள்கைன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இருமொழி தான் எங்கள் ஊரில், தமிழ் இங்கிலீஷ் தான் வச்சிருப்போம், நாங்கள் 3ஆவது மொழி வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு முன்னாடி 2 முறை வந்து தேசிய கல்விக் கொள்கை வந்திருக்கு. நரேந்திர மோடி கவர்மெண்ட்டில் 3வது கல்விக் கொள்கை வந்திருக்கு. இந்தியாவில் இது வரைக்கும் 3 கல்விக் கொள்கை வந்திருக்கு. இதற்கு முன்னாடி 2 கல்விக் கொள்கைகளுமே ஹிந்தி தான் இருந்துச்சு. கட்டாயமாக ஹிந்தி கற்றுக்கணும், 3 மொழி கொள்கை வேணும்னு சொல்லி சொன்னது இதற்கு முன்னாடி இந்த அரசுகள். எங்கெங்க? காங்கிரஸ் அரசுங்க. இந்த முறை கல்விக் கொள்கை வந்திருக்கு. நரேந்திர மோடி பீரியட் என்ன சொல்லி வந்திருக்கு? ஏதேனும் ஒரு இந்திய மொழி வந்திருக்கு. யாருங்க இந்திய திணிக்கிறா? நீங்கள் மலையாளத்தை கற்றுக்குங்க, தெலுங்கு கற்றுக்குங்க, கன்னடம் கற்றுக்குங்க, திராவிட மாநிலம் தானே. நமக்கு ஹிந்தி கற்றுக்க வேண்டாம், மராட்டி கற்றுக்க வேண்டாம், குஜராத்தி கற்றுக்கணும், நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்டேட் கற்றுக்கிடுவோம். கோயம்புத்தூர் இருக்கிறவங்க மலையாளத்தை கற்றுக்கிட்டோம், திருவள்ளூரில் இருக்கிறவங்க தெலுங்கு கற்றுக்கிட்டோம், வேலூரில் இருக்கிறவங்க தெலுங்கு கற்றுக்கிட்டோம், ஒசூரில் இருக்கவங்க கன்னடம் கற்றுக்கிட்டோம். யார் வேணான்றா? எல்லாம் இந்த மாவட்ட மக்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லபடியாக கற்றுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. நம்ம திராவிட மாநிலங்கள் தானே. ஆனால் ஹிந்தி திருப்பி சொல்லிட்டே இருக்கீங்க. இந்தியை நீங்கள் எதிர்த்தது காங்கிரஸ் பீரியடில். காங்கிரஸ் இன்னைக்கு உங்கள் கூட்டாளி. பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாதா? அப்போ இவர்கள் போராட்டம் என்று பெரிதாக சொன்னால் அது இந்திய எதிர்ப்பு. அது அவர்கள் நடத்தியான்னு அவங்கள்ட்ட கேளுங்க. இவர்கள் போற்றுகிற பெரியார் சொல்கிறார், ஹிந்தி வேண்டாம்னு சொல்லி எதுக்கு சண்டை போடுறீங்க? நான் தமிழ் வேண்டாம்னு சொல்கிறேன். அப்போ ஒன்றுக்கு மேலே இன்னும் நான் அப்படின்றார். இங்கிலீஷ் தான் வேணும்ன்றார், தமிழ் வேண்டாம் ஹிந்தியும் வேண்டான்றார். உங்களுக்கு புரியுங்களா? ஹிந்தி வேண்டாம்னு அவர்களா முன்னாடி ஆதரிச்சிருக்கணும். தமிழ் தாய் வாழ்த்துக்கு என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் போய் பாருங்க. பெரியார்
தமிழ் தாய் வாழ்த்துன்னு கொண்டு வந்த பிறகு 70களில் கொண்டு வராங்க, கலைஞர் பேரில் கொண்டு வராங்க. அவர் என்ன சொல்றாரு, கடவுள் வாழ்த்துக்கு பதிலாக தமிழ் தாய் வாழ்த்தா, ஒரு பைத்தியக்காரத்துக்கு பதிலாக இன்னொரு பைத்தியக்காரத்தனமான்னு கேட்கிறார். யாருங்க இவர்கள் சொல்லுகிற, இவர்கள் போற்றுகிற பெரியார், எங்களுடைய வழிகாட்டின்னு சொல்லக்கூடிய பெரியார். இன்னைக்கு முழுக்கவே வந்து திமுக மேற்கொண்ட பிரச்சார இடங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிரான ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. டீலிமிட்டேஷனுடைய இந்த நகல் காப்பிகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே எரிக்கக்கூடிய ஒரு செயல்களில் போயிட்டே இருக்கு, நீண்டுட்டே இருக்கு. இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுது, என்னதான் தீர்வு? முடியாது, நாளை கழிச்சு வந்துடும், அவ்வளோதான். தேர்தலுக்குள்ள ஏதாவது ஒரு ஃபயர் பண்ணுவோம், மக்களுக்கு தெரியாது. நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லுவோம், பிஜேபியில் ஏடிஎம்கில நாம நினைக்கிற மாதிரி அக்ரெசிவாக சொல்ல மாட்டாங்க, அதனால நம்ம சொன்னதான் வந்து நிற்கும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தவிர வேற ஒன்றுமே இல்லை. நம்ம பேசியிருக்கிறது ஒரு 4 நாளில் வந்து பிரச்சாரமே முடிஞ்சிடும். 21ஆம் பிரச்சாரம் முடிஞ்சிடும், 23ஆம் போலிங் ஆயிரும். ஆட்சி ஒரு 4 நாள் தான் தள்ளிட்டே போயிட்டு பண்ணிட்டாங்க. 3 நாள் வந்து நாளை கழிச்சு வரைக்கும் நமக்கு வந்து பார்லிமெண்ட்டில் வந்து உங்களுக்கு விவாதம் நடக்கும் போது, ஓட்டு நடக்குது, அது வரைக்கும் தள்ளிட்டு போயிடும். அதுக்கப்புறம் வந்து அதில் ஒன்று புதுசாக தான் கண்டுபிடிச்சி இப்படி ஒரு வார்த்தை போட்டுதான்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் ஒப்பிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான். அதற்கப்புறம் வந்து எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. 21ஆம் அப்புறம் யாரும் பண்ணுவாங்க, 6 நாளுக்கு நோட்டு கொடுத்துட்டு சீட்டு கொடுத்துட்டு ஓட்டு வாங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. டீலிமிட்டேஷன் யாரும் பேசுவாங்க. பிரச்சாரத்துக்கான ஒரு விஷயம் தேவைப்படுது. அவர்கள்ட்ட அதிமுக மீது குற்றம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, பாஜக மீது குற்றம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. பாஜகவை மதவாத இயக்கம்னு சொல்ல முடியல. அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இப்போ வந்து பிஜேபி வந்து இப்படி வருது இப்படி வருது சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி வரும் நீங்க சொல்லுங்கன்னு கேட்குறேன். எனக்கு இப்போ நீங்க சொன்ன இடத்துலயுமே ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிரான ஒரு கருத்தை தான் வச்சிட்டு இருக்காங்க. யார் சொன்னா? நீங்க கருத்து நடத்துனீங்களா? இல்ல சார், பார்த்த வரைக்கும் சொல்லிட்டு இல்ல, சமூக வலைத்தளங்கள்ல பார்த்த வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்ப்பு தெரிவிச்சா எப்படி சொல்லுங்க? அரசியல் கட்சிகளுடைய சொல்றேன். பிரதான அதிமுக என்ன சொல்லுது, அதுதான் கேட்க. பாஜக என்ன சொல்லுது, பாமக என்ன சொல்லுது? அவர்களாம் தமிழ்நாட்டுல பிரதிநிதிகள் கிடையாதா? இல்ல, பாஜக அரசோடு கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா, அதாவது எடப்பாடியோட கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அப்படி ஒத்துக்க மாட்டீங்க? அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிட்டு இருக்கு, அதனால ஆதரிக்குது. சரி, ஓகே. திமுகவோட கூட்டணி வச்சிருக்கா, மத்தவங்க ஆதரிக்கிறாங்க, அதை ஏத்துக்க மாட்டீங்களா? இல்ல, அவங்க வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால தான் எடப்பாடியார் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுதாங்க சொல்றேன். அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்க சொல்ற நான் ஏத்துக்கிறேன், புரிஞ்சுக்கிட்டேன். பிஜேபியோட அலைன்ஸ்ல இருக்கறனால எடப்பாடி பேச மாட்டாரு. ஓகே, சரி. டிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சிருக்கனால தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இல்லாட்டி அவங்க சுதந்திரமா இருந்திருப்பாங்க, அது ஒத்துக்க மாட்டீங்களா? எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபிக்காக பேசாம இருப்பாரு, அப்ப டிஎம்கேக்காக மத்தவங்க பேசாம இருக்காங்க, ஒத்துக்க மாட்டீங்களா? ரெண்டுலையும் ஒரே தராசு வைங்க. இந்த பக்கம் ஒரு தராசு, அந்த பக்கம் வேற தராசு வச்சிங்கன்னு அர்த்தம். இதை நான் வெயிட்ல அளப்பேன், இதை நான் லிட்டரில் அளப்பேன்னு அர்த்தம். ரெண்டுக்கும் ஒரே கேஜி போடுங்க, இல்லாட்டி 2க்கு லிட்டர் போடுங்க. இது நான் லிட்டரில் அளப்பேன், இதை நான் கேஜியில் அளப்பேன். இது 8 கிலோ, இது 10 லிட்டர் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா நான் என்ன பதில் சொல்றது உங்களுக்கு? அங்கே சொல்லுங்க. நீங்க காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிருக்குன்னு சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி இதற்கு முன்னாடி கொண்டு வந்த டீலிமிட்டேஷன் என்ன பண்ணிருக்கு? புதுக்கோட்டைங்கிற ஒரு பாராளுமன்ற தொகுதியே காணாம போயிருச்சுங்க காங்கிரஸ். தெர் இஸ் நோ புதுக்கோட்டை கான்ஸ்டிடியூஷன் நவ். அது காங்கிரஸ் கட்சி காணாம போகலையா? 38 மாவட்டத்துக்கு 38 பார்லிமெண்ட் தொகுதி இருக்க வேண்டாமா? புதுக்கோட்டைக்கான பார்லிமெண்ட் தொகுதி எங்க இருக்குன்னு கேளுங்க. திருநாவுக்கரசு ஏன் திருச்சியில் போட்டிட்டார் போன முறை? அவருடைய சொந்த மாவட்டங்க, எம்பிக்கு இடமே கிடையாதுங்க. சாருலதா தொண்டமான் எதுக்கு வந்து, சாருபாலா தொண்டமான் எதுக்கு வந்து இங்கே போட்டிட்டாங்க திருச்சியில்? புதுக்கோட்டையில் இல்லைங்க. ஒரு பார்லிமெண்ட் தொகுதியே காணாம போய்கிட்டீங்க, அதை யாரும் சொல்ல மாட்டீங்க. என்ன தப்புன்னு சொல்லி என்ன தப்புன்னு சொல்லுங்க. இந்த டீலிமிட்டேஷனுக்கு எந்தெந்த கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து எஸ்ஐஆர் வந்தப்பவுமே ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது ஒரு பூதாகார பிரச்சனையா பார்க்கப்பட்டு நாளடைவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அடங்கிடுச்சு. அதே மாதிரி தான் அந்த டீலிமிட்டேஷன்ஸுமே இருக்க போதா? கலைஞர் சொன்ன மாதிரி நான் சொல்றேன், உங்களுடைய கேள்வியிலேயே பதிலும் இருக்கிறது. ஓகே, அதே மாதிரி இதுவும் காணாம போயிடும். அதே மாதிரி காணாம. நான் சொல்லுங்க, 21ஆம் சாயந்தரம் 5 மணியோட உங்களுக்கு வந்து கேம்பெயின் முடிஞ்சிருங்க. அதோட பாருங்க டீலிமிட்டேஷன் பிரச்சனை முடிஞ்சிருங்க. யாருமே அதை பத்தி பெரிய அளவு பேச, ஏன்னா அது கிடையாதுல்ல. அது கிடையாது. மத்திய அரசு நிதி ஒதுக்கலன்னு சொன்னாங்க. ஜிஎஸ்டி இன்னைக்கு அக்கா பிரேமலதா சொல்லியிருக்காங்க, அன்னி பிரேமலதா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, நம்ம கொடுக்கக்கூடிய காசெல்லாம் ஜிஎஸ்டி மரியாதையோடு திரும்ப வரும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதற்கு முன்னாடி இருந்தோட அதிகமான பர்சன்ட், 42% சென்ட்ரல் கவர்மெண்டோட டிவல்யூஷன் கொடுக்குதுங்க. இதுக்கு முன்னாடி கிடையாதுங்க. டிஎம்கே காங்கிரஸும் டிஎம்கேயும் சேர்ந்து போது கிடையாதுங்க. ஜல்லிக்கட்டுக்கு தடை வச்சது யாருங்க? நீட்டை கொண்டு வந்தது யாருங்க? நீங்கள் கொஞ்சம் வரலாம், எந்த வருஷத்தில் நீட்டுக்கு தடை விதிக்கப்பட்டதுன்னு பாருங்கள். அது யார் ஆட்சியில் தான் பாருங்கள். ஜல்லிக்கட்டில் வந்து காளைகளை காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியலில் போட்டது எந்த கவர்மெண்ட்னு பாருங்கள். முல்லை பெரியாருக்கு வந்து அனுமதி கொடுத்தது எந்த கட்சின்னு பாருங்கள். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் அனுமதி கொடுத்தது. கலைஞர் வந்து போராட்டம் வரைச்சு முரசில் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். காங்கிரஸ் கட்சி எதிராக, ஜெயராமன் ரமேஷ் அமைச்சருக்கு எதிராக ஆட்சியில் இருந்த பங்களிச்ச திமுக காங்கிரஸுக்கு எதிராக போராடுது. முல்லை பெரியாருக்கு நமக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னு செஞ்சு பூரா அவங்க செஞ்சுட்டு மேகதாட்டு அணை கர்நாடகாவில் பண்ணிட்டு இருக்காங்க. கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு பாரத பிரதமர். அப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பிஜேபி எதிராக காட்டுறீங்க. தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு அத்தனை விஷயம் பேசியிருக்கேன். நம்ம டிகே சிவகுமார் தமிழ்நாட்டில் 100 முறை பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டார். அவர் தான் மேகதாட்டு கட்டியே தீர்வுன்றார். தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணுறார், ஈரோட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணுறார். எப்படி பிரச்சாரம் பண்ணுவார்? நம்முடைய தேர்தல் அறிக்கை வெளியிடுறார். டிகே சிவகுமார் கர்நாடகத்தில் நீ ரேண்டமாக வந்து டிகே சிவகுமார் நான் மேகதாட்டு அணின்னு போட்டு பாருங்க. ரொம்ப தெளிவான மேகதாட்டு அணை கட்டி தீர்வுன்றார். தமிழ்நாட்டுக்கு எதிராக கட்டுவேன்னு சொல்ற காங்கிரஸ் உடைய துணை முதலமைச்சர் நல்லவர்.
கட்ட விடமாட்டேன்னு சொல்லக்கூடிய பிஜேபி வந்து கெட்டவங்க. போன எலெக்ஷனில் கர்நாடகாவில் பிஜேபி மேனிஃபெஸ்டோவில் கிடையாதுங்க. அது அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பரவல் இருந்தபோது எடுத்து விட்டாருங்க. அதுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை தேர்தல் அறிக்கையில் வச்சிருந்தது காங்கிரஸ் கட்சி. எதன் நல்ல கட்சி இருக்குன்னு உங்களுக்கு கண்ணில் தெரியாத உங்களுக்கு நடந்த உண்மையை நான் சொல்லேன். நான் இல்லாமல் சொல்லி தேர்தல் அறிக்கையில் கர்நாடகா காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சா இல்லையான்னு கேளுங்க. பிஜேபியோட தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சான்னு காட்டுங்க. டீலிமிட்டேஷனுக்கு கலவையான விமர்சனங்கள் இருக்கு. வேணும்னு ஒரு பக்கம், வேண்டான்னு ஒரு பக்கம் இருக்குல்ல. இது இருந்தாலும் இது ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தாலுமே 33% வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. இதை மக்கள் எப்படி பார்க்கலாம்? அது கூடவே சேர்ந்து 175 இடங்கள் வந்து பட்டியலின மக்களுக்குமே சீட்டு கொடுக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாமே வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. இதை மக்கள் இதை வந்து மக்கள் வரவேற்பாங்க, அரசியல் கட்சிகள் அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க மனசாட்சியோடு சொல்லுங்க. நிதர்சனத்தை பாருங்க. இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கிறவங்க உள்ளாட்சி பிரதிநிதிகளாக பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த உரிய மரியாதை கிடைக்குதான் பாருங்க. அவங்களுடைய வீட்டுக்காரங்கள் தான் கிடைக்கும். நீங்கள் 4 பேர்ட்டு கேளுங்க. நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, 4 பேர்ட்டு கேளுங்க. இந்த தொகுதியை மகளிருக்குன்னு ஒதுக்கியிருப்பாங்க. அப்போ வந்து மகளிருக்கு ஆள் கிடைக்காம ஏன் ஒய்ஃப் நிப்பாட்டி வச்சு பண்ணிக்கிறது? நான் தான் மாவட்ட செயலாளர், ஆனால் எனக்கு வந்து நான் வாய்ப்படியில் எங்கள் மகளிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து ஒய்ஃபை போட்டுறது. இதை மாதிரியான பிளான் தான் பண்ணிருக்காங்க. எல்லா எங்கேயாவது பெண்கள் வந்து சுதந்திரமான பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களா? நீங்கள் கேளுங்க. அது அனுமதிக்கப்படுறாங்களான்னு கேளுங்க. கணவன்மார்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி விட்ருவாங்க. பட்டியலினத்தவருக்கான இடஒதுக்கீடு கொடுத்தா அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. டம்மியாக பேருக்கு வந்து எனக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தரத்துக்கு வந்து போட்டு விட்ருவாங்க. அவர் தான் வந்து பஞ்சாயத்துலன்னு போட்டு விட்ருவாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பஞ்சாயத்துகளில் எங்கள் ஊர் பக்கம் வரைக்கும் எத்தனை பஞ்சாயத்துகளில் இந்த ஆட்சியில் இப்போ எங்களால் தேசிய கொடி ஏற்ற முடியல எங்களுடைய பஞ்சாயத்தில் எவ்வளோ பேர் புலம்புறாங்க? குறைஞ்சபட்சம் 200-300 பேராது இது வந்து குரல் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பட்டியலினோ நான் வந்து தேசிய கொடி என் ஊரில் ஏற்ற போகிறேன், பஞ்சாயத்து தலைவர் ஏற்ற விடலை. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பேச்சுக்கு தான் இருக்கும். அது வந்து அரசியல் கட்சிகள் தான் பிரச்சனை பண்ணுவாங்க, சமூகம் பிரச்சனை பண்ணாது. பெண்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி சொல்லுவாங்க. பெண்கள் பார்த்தா அவங்க பொண்டாடி கொடுத்துடுவாங்க, அவங்களுடைய பொண்ணு கொடுத்துருவாங்க, பையன் கொடுத்துருவாங்க. திருப்பி அது வாரிசில் தான் போய் நிற்கும். சுயமாக ஒரு பெண் எந்திரிச்சு வர விட்டுருவாங்களா? அது நடக்குமா? அது உண்மையிலே நடக்காது. அது வந்து அதுதான் பாரத பிரதமர் ரொம்ப அழகாக அட்ரஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம இடஒதுக்கீடு கொடுத்துருவோங்க, கொஞ்சமாக போய் அவங்க ஒரு நாள் எடுத்துக்கிடுவாங்க கையில் அப்படின்றார். அப்போ நம்ம வந்து இந்திரா காந்தி உருவானது எப்படி? நேருவுடைய மகள்ங்கிறனால ஒரு தனி தலைவராக எமர்ஜ் ஆகி வரல. சோனியா காந்தி எப்படி? ராஜீவ்காந்தியுடைய மனைவிங்கிறனால. கனிமொழி எப்படி? கலைஞருடைய மகள்ங்கிறனால. கீதா ஜீவன் எப்படி? பெரியசாமியோட பொண்ணுங்கிறனால. உங்களுக்கு பெண் அப்படின்னு ஒருத்தர் எமர்ஜ் ஆகி வர்றாங்களா? நான் மாற்றி சொல்லுவேன் அப்படியே. நிர்மலா சீதாராமன் யாரோட பிள்ளை? யாருக்கா தெரியுமா? வாணி சீனிவாசன் யாருடைய மனைவி? அவங்களுடைய கணவர்னால வரல, அவர்கள் எழுந்து வராங்க. சொன்னா நீ சங்கின்னு சொல்லிடுவீங்க. Behind Roots Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Chennai Samrita Aviation Nursing Hotel Management. ஈஸியா படிங்க சாலரியோட. Danish Chennai College of Engineering தாம்பரம். Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh, ever delicious seafoods இப்போது தமிழகம் எங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் இப்போது தமிழகம் எங்கும். கார்த்திபுரம் 200 acre township in Coimbatore. Ready to construct premium villa plot and commercial plot with world class infrastructure. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu #1 trusted learning platform. Naturals, world fastest growing salon chain. Air fiber Wi-Fi all in one plans. Wi-Fi, OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Howda Pay powered by Workabi. A unified platform for finance, accounts and HR. Chennai Samrita Aviation College, best aviation college in Tamil Nadu and Danish Chennai College of Engineering Tambaram. Presents Behind Roots Beyond the News with Rangaraj Pandey, powered by Arabian Garden Seafood Restaurant, Dr. Sri Verma, Ayurtharum Ayurveda, Karthipuram, Coimbatore 200 acre Dream Township Premium Plot, Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing salon chain, Air Fiber Wi-Fi, Howda Pay powered by Workabi.